الحمد لله جامع الناس ليوم لا ريب فيه إن الله على كل شيء قدير ما خلقكم ولا بعثكم إلا كنفس واحدة إن الله سميع بصير أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللطيف الخبير السراج المنير المبعوث لتأسيس الحق وأصول الإيمان والخضوع للملك الديان صلى الله على محمد وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المفلحون. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم إن عظم الجزاء مع علم البلاء وإن الله إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله الرضا ومن سخط فله السخط. رواه الترمذي. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போர்தகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமையில் விளைவித்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் இறுதி நாள் வரை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. இறை அழைப்பை ஏற்று கடமை உணர்வுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு எந்த கட்டளைகளை எடுத்து நடக்குமாறு அல் குர்ஆனின் மூலமாகவும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் எமக்கு படைத்திருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலும் எவைகளை தவிர்த்து ஒதுங்கி வெறுத்து வாழுமாறு எமக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்தும் வெறுத்தும் ஒதுங்கியும் வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பாடுகளுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொடுக்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ புத்தகங்களை நாம் பார்க்கலாம். எல்லா புத்தகங்களை எடுத்து நோக்கினாலும் அனைத்து புத்தகங்களின் எழுத்தாளர்கள் கடைசியிலோ ஆரம்பத்திலோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், பிழை இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் என்று சாதனைகள் படைத்த பல புத்தகங்களில் கூட எடுத்து பார்க்கலாம். ஆனால் எந்த மாற்றமுமே இல்லாத, எந்த மாற்றமுமே காண முடியாத, எந்த குறைகளுமே வராத, உலகுக்கே சவாலாக விடக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு எமக்கு அருளிய அந்த அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் ரப்புல் இஸ்ஸத் சொல்லக்கூடியது என்ன? லா ரைப ஃபீ. அதில் இருக்கக்கூடிய எந்த விடயத்திலும் சந்தேகம் என்பதற்கு இடம் கிடையாது. சந்தேகம் என்பது அதில் இடம்பெறவே மாட்டாது. கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே உண்மையான விடயங்கள். வாக்குறுதிகளாகட்டும் அல்லது மனிதனுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களாகட்டும் எல்லாம் இறைவனுடைய வேத வாக்கு. அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. இது இறைவன் சொல்லக்கூடியது. அந்த அடிப்படையில் பல இபாதத்துக்களை கூட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அந்த அல் குர்ஆனிலே எனக்கு சொல்லி காட்டுகின்றான். தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம். இப்படி பல இபாதத்துக்களை செய்வதன் மூலமாக
பல நன்மைகள் மனிதர்களுக்கு கிடைக்கப்பெறுவதாகவும் இறைவனை நெருங்குவதற்கு அது காரணமாக இருப்பதாகவும் அந்த மாற்றமே இல்லாத அல் குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அன்பு நிறைந்தவர்களே, அதே போன்றுதான் பல பண்புகள் இருக்கிறது. பல பண்புகளை எடுத்து பார்க்கும் பொழுது கூட மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளாக இருக்கட்டும், மனிதன் எடுத்து நடக்கக்கூடாத சில மோசமான பழக்கங்களாக இருக்கட்டும், பண்புகளாக இருக்கட்டும், அவைகளை கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய உன்னதமான ஒரு பண்பு, மனிதர்களுக்கு பிரச்சனைகள் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி அதனை எதிர்கொள்வது, அதன் மீது அவன் எப்படி பொறுமை கொள்வது என்ற அடிப்படையில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் எழுதினார்கோ மனிதனுக்கு தன்னுடைய அடியானுக்கு உன்னதமான ஒரு பண்பை கற்றுக் கொடுக்கின்றான். அன்பு நிறைந்தவர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் அவன் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். காரணம், பிரச்சனைகளும் சோதனைகளும் சிக்கல்களும் மனிதனைத்தான் வந்தடைக்கிறது. ஏன்? அவன் சிந்திக்கக்கூடியவன், படைத்தவனை சிந்திக்கக்கூடியவன், ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சிந்திக்கக்கூடியவன். அந்த அடிப்படையில் மனிதன் என்பவன் அவன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பல சந்தர்ப்பங்களில் பல கோணங்களில் எத்தனைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது அவன் அதனை எப்படி எதிர்நோக்க வேண்டும், பிரச்சனைகள் அது வரும் பொழுது அதனை தாங்க முடியாமல் பின்வாங்கிக் கொள்வதா அல்லது தற்கொலைகள் செய்து கொள்வதா? இல்லவே இல்லை. அன்பு நிறைந்தவர்களே, பிரச்சனைகளும் சோதனைகளும் வரக்கூடியது மனிதனுக்கு. எனவே அந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் கசப்பான சம்பவங்களும் மனிதனுக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் அதனை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் அதனை பொறுக்கக்கூடிய நேரத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவனுக்கு என்ன கொடுக்கின்றான்? இன்னல்லாஹ் மஅஸ்-ஸாபிரீன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்றால் அதில் நாம் விளங்கக்கூடிய யதார்த்தம் என்ன, உள்கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான், பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அவன் அங்கே பொறுமை கொள்ளும் பொழுது மாற்று நடவடிக்கை எடுக்காமல் பாவத்தின் பக்கம் போகாமல் அதனை பொறுத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு அங்கே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவனுடன் சேர்ந்து இருப்பதாக இங்கே குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். ஒரு சமூகத்தினரை அல்லாஹ் விரும்பிவிட்டான் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை கொடுக்கின்றான். ஒரு மனிதனையோ அல்லது சமூகத்தினரையோ அல்லாஹ் விரும்பிவிட்டால் அவர்களுக்கு முதலாவது கொடுக்கக்கூடியது பல சோதனைகள், பல பிரச்சனைகள். அவர்களுக்கு பிரச்சனை வருகிறது, பல கஷ்டங்கள் வந்திருக்கிறது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவர்களை விரும்புகின்றான். எனவே இப்படி நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா. எனவே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் மனிதன் ஒரு கஷ்டமாக பார்க்காமல் இது படைத்த ரப்புடைய ஒரு சோதனையாக இருக்கிறது, அவன் தந்த சோதனையாக இருக்கிறது என்று அவன் பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவனுக்கு கிடைக்கிறது. அப்படி இல்லாமல் வமன் சதக ஃபலஹு ஸஹத், யார் அதனை பொருந்திக் கொள்ளாமல் கோபம் கொள்கிறானோ, அதனை பாவ அடிப்படையில் அவன் நோக்குகின்றானோ, அவனுக்கு அதே அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவு காட்டுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே,
அதனை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மார்க்க அடிப்படையில், தீனுடைய அடிப்படையில், இன்னொன்று மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டது. எனவே மனிதனுடைய மார்க்க அடிப்படையில் பிரித்து பார்க்கும் பொழுது அது தனி தலைப்பாக அமைய வேண்டும். மனிதன் தொழாமல் இருக்கிறான், அது கூட அவனுக்கு சோதனையாகத்தான் இருக்கிறது. அதனை அவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? நோன்புடைய காலத்தில் அவன் நோன்பு நோக்காமல் இருக்கிறான், பணம் நிறைந்திருக்கிறது, செல்வ செழிப்பில் இருக்கின்றான், அங்கே வருடம் முடிய கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறான், அங்கே அவனுக்கு அந்த அடிப்படையில் சோதனை காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கு இருந்தவர்களே, அதனை எந்த அடிப்படையில் மனிதன் அங்கே முகம் கொடுக்க வேண்டும், அதுவும் அவனுக்கு ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் பேச வரக்கூடிய தலைப்பு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வில் அவன் எதிர்நோக்கக்கூடிய பல சோதனைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் அதனை எதிர்கொள்வது எப்படி? மனிதனுடைய வாழ்வில் வரக்கூடிய பெரிய சோதனைகளில் ஒன்றுதான் மனித இழப்பு, உயிரிழப்பு அல்லது மரணம். ஏன் தன்னுடைய குடும்பத்தில் தாயோ அல்லது தந்தையோ அல்லது பிள்ளையோ அல்லது சகோதர சகோதரிகளோ அல்லது உற்றார் உறவினர்களோ யாராவது மரணித்து விட்டால் உண்மையில் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மனிதனுக்கு ஒரே அடிப்படையில் ஒரு சோதனையாகத்தான் இருக்கிறது. மனிதன் அவனுடைய பிள்ளை இறந்து விட்டால் அல்லது அன்புக்குரிய தாய் இறந்து விட்டால் அல்லது நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய மனைவி இறந்து விட்டால் யாரால் தாங்க முடியும்? உண்மையில் தாங்க முடியாது. மனக்கவலை சிலர்கள் தாங்கிக் கொள்ளாமல் அழுது விடுவார்கள், சிலர்கள் அழமாட்டார்கள், சிலர்கள் வழியில் சொல்லுவார்கள், சிலர் வழியில் சொல்ல மாட்டார்கள். அது உண்மையில் அல்லாஹ்வின் மூலம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனையாகவும் ஒரு கஷ்டமாகவும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவருடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தருகின்றான். எங்களுக்கு எங்களுடைய உறவினர்களை யாராவது மரணித்து விட்டால் நாங்கள் எங்களுடைய வாயை பேண வேண்டும், அழ வேண்டும், கவலைப்பட வேண்டும், சஞ்சலப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். ஆனால் வாயை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகன்களில் ஒருவராகிய இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் சிறு வயதிலேயே இறந்து விடுகின்றார்கள். நபி அவர்களுக்கு தாங்க முடியாத கவலை. இப்பொழுது நபி அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடிக்கிறது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சென்று வஅன்த யா ரசூலல்லாஹ், ஏ நாயகமே, நீங்களுமா அழுகின்றீர்கள், நீங்களுமா கவலைப்படுகின்றீர்கள் என்று சொன்னதற்கு சொல்லுகிறார்கள், யா அப்துர் ரஹ்மான் இன்னஹா ரஹ்மா, ஏ அப்துர் ரஹ்மானே, அது ஒரு இரக்கத்தின் அடையாளம், அது ஒரு இரக்கத்தின் அடையாளம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்னல் ஐன ததுமா வல் கல்பு யஹ்சன் வலா நகூலு இல்லா மா யர்தா ரப்புனா. சொல்லுகிறார்கள், கண்கள் தான் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, ஆனால் என்னுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத ஒன்றை நான் என்னுடைய வாயினால் பேச மாட்டேன், என்னுடைய ரப்புக்கு பொருத்தமில்லாத ஒன்றை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று மரண இழப்பில் ஒரு உயிரிழப்புடைய நேரத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இங்கே நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். எங்களில் மிகவும் பாசத்துக்குரியவர்களாகட்டும், நேசத்துக்குரியவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் மரணித்து விட்டால்
அது அந்த இழப்பை தாங்க முடியாமல் நாங்கள் அழ வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஆனால் அதற்காக படைத்த ரப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடாத முறையில், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாத முறையில் நாங்கள் என்னுடைய வார்த்தை பிரயோகங்களை பாவிக்க கூடாது, உபயோகிக்க கூடாது. அல்லாஹ் இந்த வயதில் இவனுடைய உயிரை எடுக்க வேண்டுமா என்று சிலர்கள் பேசுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா என்றும் இன்னும் சிலர்கள் பேசுகின்றார்கள். அல்லாஹ் ஏன் என்னுடன் இப்படி நடக்க வேண்டும், எனக்கு மட்டுமே இந்த சோதனை, இப்படி சிலர்கள் பேசுகின்றார்கள். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ் உன்னை விரும்பிவிட்டால், அல்லாஹ் உன்னை விரும்பிவிட்டால் அதற்குரிய அடையாளமாகத்தான் உன்னை அல்லாஹ் சோதிக்கின்றான், உனக்கு அல்லாஹ் பிரச்சனையை தருகின்றான். எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் வாயை மூடிக்கொண்டு நல்ல முறையில் எங்களுடைய கவலையை தான் வெளிப்படுத்தணுமே தவிர ஷிர்க்குக்கு இட்டுச் செல்லக்கூடிய வார்த்தைகளை, பாவத்தின் பக்கம் இட்டுச் செல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பிரயோகிக்க கூடாது. எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, சோதனை என்பதும் பிரச்சனைகள் என்பதும் வரக்கூடிய நேரத்தில் மனிதன் பொறுமையை கையாளுவது அவனுக்கு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? மனிதன் பிரச்சனை என்பதனை பல அடிப்படையில் கண்டுள்ளலாம். பல வகையான பிரச்சனைகளை, தொழிலை எடுத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், உற்றார் உறவினர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளுக்கு மனிதன் முகம் கொடுக்கின்றான். எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அதனை தாங்கி அதனை பொறுத்துக் கொள்ளக்கூடிய சக்தியை அவன் படைத்துக் கொள்ள வேண்டும், எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? மனிதர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதும் சோதனைகளை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. மனிதனுக்கு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் அது தன்னுடைய அல்லாஹ், தன்னுடைய ரப்பு அவன் மூலமாக வந்தது. காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய வழிமுறை. ஒரு சோதனை வந்திருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கிறது. தன்னை படைத்த இறைவன் தன்னை சோதிப்பதற்கு பல பிரச்சனைகளை மனிதனுக்கு கொடுப்பது, அது சுமக்க முடியுமாக இருக்கலாம் அல்லது சுமக்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தன்னுடைய நியதியில் உள்ளது என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதர்களுக்கு அறிவு ஏற்படுகிறது, நிம்மதியின்மை ஏற்படுகிறது, ஏழ்மை ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது, பசி பட்டினி, இப்படி பல வகை சோதனைகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லாலுஹு மனிதர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே அவன் அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினை பார்க்கும் பொழுது அவருடைய எல்லா விடயங்களும் மிக அழகாக இருக்கிறது, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, அவருக்கு நடக்கக்கூடிய விடயங்களை பாருங்கள் என்று நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர் ஃபகான கைரன் லஹு, ஒரு மனிதனுக்கு நலவு ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது, சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அதற்கு அவன் அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துகிறான். இறுதியில் எல்லாமே அவனுக்கு நல்லதாக மாறிவிடுகிறது. நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு ஒரு சங்கடம் ஏற்படுகிறது, சோதனை ஏற்படுகிறது, வாழ்வில் பிரச்சனை ஏற்படுகிறது, சபர, அவன் அதனை பொறுமை கொள்கிறான். இது ரப்பு தந்தது, என்னுடைய ரப்பு தந்து விட்டான், எனக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, எனக்கு அந்த ரப்பு தான் இந்த சோதனையை தந்தான் என்று அவன் பொறுத்துக் கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு,
அதுவும் அவனுக்கு ஈட்டில் கடைசியில் நல்லதாக மாறிவிடுகிறது. எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, நாம் அறிந்த அனைவரும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். ஒரு நபி, அவர்கள் கிட்டத்தட்ட 18 வருட காலமாக நோயிலே விட்டிருந்தார்கள். எல்லோரும் அறிந்த சம்பவம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தான், பிள்ளைகளை கொடுத்தான், நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயையும் கொடுத்து விட்டான். அந்த நோயின் மூலமாக என்ன நடைபெறுகிறது? அவர்களிடம் இருந்த அந்த சொத்துக்கள் அப்படியே அழிந்து விடுகிறது. எல்லாம் கை நழுவி போய்விட்டது. காலப்போக்கில் அவர்களிடம் இருந்த தன்னுடைய பிள்ளைகள் கூட மரணித்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 18 வருட காலமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நோயினால் பீடிக்கப்படுகிறார்கள். அன்பு நிறைந்தவர்களே, ஆனால் தன்னுடைய மனைவி அவரை விட்டு போகவில்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நோயை கண்டு தளரவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை, பொறுத்துக் கொண்டிருந்தார்கள். இருந்ததை விட ஒரு அழகிய தோற்றத்தை கொடுத்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. எனவே அன்பு நிறைந்தவர்களே, மனிதர்களுக்கு சோதனை வந்து விடுவது அது அலாமத்துல் ஹுப் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு அன்பாக இருக்கிறது. ஒரு அன்புடைய அடையாளம். அல்லாஹ் மனிதனுக்கு சோதனையை கொடுப்பது என்றால் அது மிகையாக மாட்டாது. எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களே, மனிதனுக்கு சோதனை வந்துவிட்டால் அதனை கண்டு அங்கே பின்வாங்க கூடாது. உலகத்திலே கிட்டத்தட்ட 150 கோடிக்கும் மேலான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். அனைவருக்கும் அந்த விகிதாசாரத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது தற்கொலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களில் இருப்பவர்கள் மிகவும் அரிது. 100க்கு 1% என்று சொல்லலாம். காரணம், தற்கொலை செய்தால் அவர்களுக்கு காலிதன் முகல்லதன் ஃபீஹா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பிரச்சனைகளை கண்டு தற்கொலை செய்யக்கூடியவர்கள் மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய விகிதாசாரத்தை எடுத்து நோக்கினால் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? நாளுக்கு நாள் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கலாம், செய்திகளில் பார்க்கலாம், ஊடகங்களில் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு தொழில் பிரச்சனை வருகிறது, அங்கே அவன் தற்கொலை செய்கிறான். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வந்து விட்டது, தற்கொலை செய்து விடுகிறான். மனைவிடத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, தற்கொலை செய்து விடுகின்றான். அன்பு நிறைந்தவர்களே, தற்கொலை செய்து கொள்வதற்கு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பதில்லை, பிரச்சனைகளை கொடுப்பதில்லை. மாற்றமாக அவன் அங்கே பொறுமை கொள்ள வேண்டும். அவன் அங்கே பொறுமை கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு கடைசி நேரத்தில் அவனுடைய பொருத்தத்தை கொடுக்கின்றான். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கிறதே, அது சோதனை